சுகரின்றி அமையாது உலகு. வணக்கம் இணையக்கொடி நண்பர்களே, நான் கஜலக்ஷ்மி, நியூட்ரிஷனிஸ்ட் அண்ட் யோகா ட்ரைனர். செல்வத்திலே சிறந்த செல்வம் எல்லா காலகட்டத்திலும் எல்லா வயதினருக்கும் அவங்களுடைய உடல் ஆரோக்கியம்தான். அந்த உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும்போது அதுக்கு மேலே நம்ம விருப்பப்பட்டதை படிக்கிறதும் நமக்கு வேண்டிய வேலைக்கு செய்கிறதும் எல்லாமே நல்ல ஆரோக்கியம் இருக்கும்போது தான் செய்ய முடியும். சோஷியல் மீடியா எடுத்தாலே தைராய்டுக்கு இந்த டயட்டு, கேன்சருக்கு இந்த டயட்டு, வயிற்று வலிக்கு இந்த டயட்டு அப்படி சொல்கிறாங்க. எல்லா கண்டிஷனும் ரொம்ப சீரியஸாக ஆகிட்டு அதை முத்த விட்டுட்டு அப்புறமா நம்ம அதுக்கோட போராடுறத விட நம்ம உடம்பு சொல்கிறத தினமும் ஒரு நிமிஷம் கண்ணாடியை பார்த்து நம்ம உடம்புக்கிட்ட நாமளே பேசும்போதே அதை ஆரம்பிக்கிற ஸ்டேஜ்லேயே நம்மளால் அதை கண்டுபிடிக்க முடியும். ஓரளவுக்கு இனிஷியலாக உடம்பே அது கஷ்டப்படுதுன்னா நம்மக்கிட்ட அதை சொல்ல நிறைய சிம்டம்ஸும் சைன்ஸும் இருக்குது. ஸோ நம்ம அதை ஒரு நிமிஷம் கவனித்து பார்த்து நம்ம அது சின்னதாக இருக்கும்போதே சரி பண்ணிக்கிட்டால் அது பெரிய லெவலுக்கு போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டாம். ஃபுட் ஹேபிட்ஸ் பல விஷயங்களால் மாறப்படும். ஒன்று அவங்களோட கல்ச்சுரல் இன்ஃப்ளூயன்ஸ், இன்னொன்று சோஷியல் இன்ஃப்ளூயன்ஸ், அவைலபிலிட்டி, ஃபினான்ஷியல் இஷ்யூஸ், சைக்கலாஜிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒருத்தர் சாப்பிட்ற ஃபுட்டை தீர்மானிக்கும். ஆனால் அவங்க சாப்பிட்ற ஃபுட்டில் இருந்து வர நியூட்ரியன்ஸ் அவங்க ஹெல்த்துக்கு டைரக்ட்லி ரிலேட்டட். ஸோ ஒரு நல்ல ஒரு இண்டிவிஜுவல் ஹெல்த்தியாக இருக்காங்கன்றத எதை வச்சு நம்ம சொல்ல முடியும் அப்படின்னா அவங்களோட ஆப்டிமல் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் ரீச் ஆகிருக்கணும். அவங்க வயசுக்கேற்ற சைக்கலாஜிக்கல் மற்றும் ஃபிசிக்கல் வளர்ச்சி ரீச் ஆகிருக்கணும். அவங்களோட ஃபங்க்ஷனல் எஃபிஷியன்சியும் கரெக்டாக இருக்கணும். அவங்க மசில் மாஸ், பாடி டிஷ்யூஸ் இதோடைய க்ரோத் எல்லாமே அவங்க வயசுக்கு ஏற்ற அளவுக்கு ரீச் ஆகிருக்கணும். அபிலிட்டி டு வித்ஸ்டாண்ட், ஒரு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுனாலோ இல்லை இயற்கையாக வயசாகுதுனாலும் அந்த காலகட்டத்தை அவங்களால வித்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு அவங்க எபிலிட்டி இருக்குன்னா அவங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருக்காங்கன்னு அர்த்தம். இதெல்லாம் இல்லாமல் இதுக்கே அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா நம்ம அவங்களுடைய ஃபுட்டை ஒரு செக் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகே, இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ரொம்ப காமனாக இருக்கிறது. ஒரு ஹைட் டிஃப்ரென்ஸோ ஒரு வெயிட் டிஃப்ரென்ஸோ ரொம்ப காமனாக இருக்காது. இது இல்லாமல் ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் பர்சனலாக அவங்களுடைய ஹெல்த்தை எப்படி சின்ன சின்ன சிம்டம்ஸ் வச்சு செக் பண்ணிக்கலான்னு பார்க்கலாம். முதல்ல அவங்களுடைய தலைமுடி ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒருத்தவங்களோட தலைமுடி அந்த முடி ரொம்ப ஷைனிங்காகவும் ஹெல்த்தி ஸ்கேல்ப் இருக்குது அப்படின்னா அவங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருக்காங்கன்னு அர்த்தம். இல்லை அந்த ஹேர் ரொம்ப டல்லாக இருக்குது, ரொம்ப பிரிட்டலாக இருக்குது, ஒரு லைஃப்லெஸ்ஸாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு உணவில் சத்து பற்றாக்குறை இருக்குது. ஓகே, எல்லாருக்குமே தெரியும் நம்மளுக்கு முடி நல்லா வளரணும் அப்படின்னா பயோட்டின் ரொம்ப ரொம்ப முக்கியம். நகத்தில் சொல்லுவாங்க கோடு விழுந்திருக்கு, நம்மளுக்கு புது சட்டை கிடைக்க போகுது. அப்படியெல்லாம் இல்லை. நம்மளுக்கு அந்த நகம் ஒரு பிரிட்டலாக இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு உடம்புல பயோட்டின் டிஃபிஷியன்சி. பயோட்டின்னா இது எல்லாமே ப்ரோபயோட்டிக் ஃபுட்டில் இருக்கும். ஸோ இதுக்கு நிறைய தயிர், ஈஸ்ட் ரிச் ஃபுட் அந்த மாதிரி சாப்பிட்றப்போ நமக்கு இன்டெஸ்டைனும் ஹெல்த்தியாக இருக்கும், நம்மளுக்கு பயோட்டின் டிஃபிஷியன்சியும் வராது. இது இல்லாமல் வீக்காக அந்த நகம் பிரிட்டலாக இருக்குது, இல்லை அந்த நம்மளுக்கு தெரியும் அந்த நகத்துக்கு கீழே லைட்டாக அந்த கியூட்டிசல் தோல் உரிய ஆரம்பிக்கும். இதுவும் பயோட்டின் டிஃபிஷியன்சியால் வர்றது தான். இது போக நகத்தில் ஒரு ஒயிட் கலரில் ஒரு குட்டி பேட்ச் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வருது அப்படின்னா இது ஜிங்க் டிஃபிஷியன்சியால் வருது. ஜிங்க்குன்னொன்னே லேடிஸ்க்கெல்லாம் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது டாக்டர்ஸ் டேப்லெட்ஸாக கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ஜென்ஸுக்கு வேறு மாதிரி பிரச்சனைகள், லேடிஸ்க்கு குழந்தைங்க ஃபீட்டஸ் வளரும்போது அதுக்கான க்ரோத்தில் அஃபெக்ட் ஆகும் ஜிங்க் டெஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா. ஜென்ஸுக்கு பார்த்திங்கன்னா சில பேருக்கு மீசை முளைக்காது, தாடி முளைக்காது, அந்த மாதிரியான பிரச்சனை. இல்லைனா அவங்களுக்கு 20 இயர்ஸ் ஆகிருக்கும், பட் அந்த 20 இயர்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான ஒரு மசில் ஃபார்மேஷன் இருந்திருக்கு, அது இன்னமும் பார்க்க சின்னதாக இருப்பாங்க. ஸோ இந்த குறைபாடெல்லாம் ஏன் வருதுன்னா ஜிங்க் டெஃபிஷியன்சியால் தான் வருது. இதுக்கு ஒன்றும் இல்லை, நிறைய ரிஃபைன்டு சுகர்ஸ் அந்த மாதிரிலாம் சாப்பிடாமல் நட்ஸு, நிறைய நட்ஸ், கிரெயின்ஸ், இந்த மாதிரி ஹோல் ஃபுட் ஃபைபர்ஸ்லாம் நிறைய இருக்கிற மாதிரியான ஃபுட்டில்
பேசிக்காகவே நம்மளுக்கு ஜிங்க் அவைலபிலிட்டியும் இருக்குது, ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணுன்றதுக்காக. அப்படி மற்றபடி நம்ம ஊர் வேர்க்கடலையில் ஆரம்பித்து ஸ்ப்ரவுட்ஸ், லெக்யூம்ஸ் எல்லாத்துலேயுமே வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஜிங்க் நல்லாவே கிடைக்கும். ஸோ மெயினாக வந்து ரிஃபைன்டு ஃபுட்ஸை சாப்பிட்றத விட்டுட்டு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் நம்ம செலக்ட் பண்ணும்போதே நம்மளுக்கு ஜிங்க் நல்லா இருக்கும். ஸோ இதுக்கு மேலே மீசை வளரணுன்னா நல்லா ஜிங்க் ரிச் ஃபுட்ஸ் சாப்பிடுங்க. இதுக்காக சப்ளிமெண்ட்ஸ்க்கு போகாதீங்க, அது கண்டிப்பாக உங்களுக்கு எந்த நல்லதும் செய்ய போகிறதில்ல. அதுக்கு அடுத்தபடியாக கழுத்தில் நெக் கிளான்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது என்லார்ஜாக இல்லாமல் நார்மலாக இருக்கணும். ஸ்கின், ஃபேஸ் இங்கே எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தாக மாய்ஸ்டாக இருக்கணும். நம்ம கருப்பாக இருக்கும் வெள்ளையாக இருக்குங்கிறது ரெண்டுமே ஆரோக்கியமான விஷயம்தான். ஆனால் கருப்பாக இருந்தாலும் வெள்ளையாக இருந்தாலும் நம்ம ஸ்கின் வந்து ஒரு உயிரோட்டமாக இருக்கிற மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். கண் நல்லா பிரைட்டாக கிளியராக இருக்கணும். கண்ணில் ஒரு ரெட் ஸ்பாட்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லா கிளியராக இருக்கணும். லிப்ஸ் வந்து நம்மளுக்கு அந்த நம்மளோட உதடு இருக்கு இல்லைங்களா, அந்த கார்னர்ஸில் கிராக் மாதிரி இல்லாமல் ஸ்மூத்தாக நம்ம கருப்பாக இருந்தாலும் வெள்ளையாக இருந்தாலும் இல்லை ப்ரௌனாக இருந்தாலும் நம்மளோட லிப்ஸ் கலர் மட்டும் ஃப்ரெஷ்ஷாக ஒரு லேசான பிங்க் கலரில் இருக்குன்னா நம்மளோட உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குன்னு அர்த்தம். நம்மளோட நாக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்டர்னல் ஆர்கன்ஸோட ஹெல்த்தை வெளிப்படுத்துறது நாக்கு தான். ஸோ நாக்கில் வந்துட்டு ஒயிட் பேச்சஸ் இல்லைன்னா எல்லோ கலர் பேச்சஸ்லாம் இருக்குது அப்படின்னா, இல்லைன்னா நம்மளோட பல்லோட அச்சே அந்த நாக்கில் பதிஞ்ச மாதிரி இல்லை வீங்கின மாதிரி இருக்குன்னா நம்மள நியூட்ரிஷனலாக சாப்பிடலன்னு அர்த்தம். இப்போது டங் பொறுத்த வரைக்கும் அது ஒரு நல்ல குட் பிங்க் கலரில் இருக்கணும். அப்புறம் அதில் ஒரு ஒயிட் பேச்சஸோ எல்லோ பேச்சஸோ இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்குது அப்படின்னா என்னென்னா, இப்போ போஸ்டீரியர் சைட் ஆஃப் தி டங் வந்துட்டு உங்களுக்கு ஒயிட் பேச்சஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு லார்ஜ் இன்டெஸ்டைனில் நிறைய பிரச்சனை, அதாச்சும் ஜீர்ணிச்சு அந்த லார்ஜ் இன்டெஸ்டைனில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதாச்சும் கழிவுகள் சரியாக வெளியேறாதது மாதிரியான பிரச்சனைகள் நம்மளோட லார்ஜ் இன்டெஸ்டைனில் இருக்குது அப்படின்னா போஸ்டீரியர் பார்ட் ஆஃப் தி டங்கில் ஒயிட் பேச்சஸ் இருக்கும். இதே மிடில் பார்ட் ஆஃப் தி டங்கில் ஒயிட் பேச்சஸ் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு வயிறும் சிறுகுடல் ஸ்மால் இன்டெஸ்டைன்லேயும் டைஜஷன் ப்ராப்ளம், அதே மாதிரி கழிவுகள் சுத்தமாக வெளியேறாமல் அங்கங்கே தேங்கி நிற்குது அப்படிங்கிறத தான் நமக்கு இந்த பேச்சஸ் சொல்லுது. இது இல்லாமல் நாக்கு பேச்சஸ்லாம் இல்லாமல் பட் அழகான ஒரு ரெட் கலரில் இல்லாமல் ஒரு பேலாக இருக்குது அப்படின்னா நம்ம உடம்புல ரத்த சோகை இருக்குங்கிறது தான் அது நம்மளுக்கு தெளிவாக சொல்லுது. இதே நம்மளுக்கு ஒயிட் இல்லாமல் எல்லோ கலர் கோட்டிங் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு வந்து கேல் பிளாடரில் பைல் செக்ரேஷனில் பிரச்சனை, ஏதாச்சும் லிவர் வந்து நம்ம கிளென்ஸ் பண்ண வேண்டிய டைம் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ நாக்கு பொறுத்த வரைக்கும் அழகான ஒரு பிங்க் ஒரு சாஃப்ட் பிங்க் கலரில் நம்மளுக்கு இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்து வயிறு சம்மந்தப்பட்ட லார்ஜ் இன்டெஸ்டைன் ஸ்மால் இன்டெஸ்டைனில் நம்மளுக்கு க்ளீனிங் தேவைப்படுதுன்னு அர்த்தம். அதே நாக்கு வந்து நம்மளுக்கு ப்ளூ கலரில் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ரொம்ப சீரியஸான இதயம் சம்மந்தப்பட்ட நோய் இருக்குது அப்படின்ற ஒரு இண்டிகேஷன் தான். கம்ஸ், ஈறுகள்ல இருந்து இரத்த கசிவு இல்லை வீக்கம் இல்லாமல் ஒரு லேசான ஒரு பிங்க் கலரில் இருக்குன்னா ரொம்ப ஆரோக்கியமான ஈறுகள் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ வந்து நம்மளுக்கு ஆரோக்கியமான ஈறுகள் இல்லை அப்படின்னா நம்ம ப்ரஷ் பண்ணும்போது இல்லை ஏதாச்சும் ஹார்டாக சாப்பிடும்போது நம்ம கம்ஸில் ஈறுகள்ல இருந்து ப்ளீட் ஆக ஆரம்பிக்கும். இதுக்கு வந்து ப்ளீடிங்க்கு மட்டும் இல்லை, இந்த டங் வந்து நமக்கு அந்த பல்லுக்கிட்ட வந்து ஒரு அல்சர் மாதிரி வரும். இந்த உதடுக்கு உள்பக்கத்தில் கூட நம்மளுக்கு சின்ன சின்ன புண்ணு ஒரு மாதிரி வெள்ளை கலரில் ரெட் கலர் ரவுண்ட் சர்க்கிள் மாதிரி வச்சு அல்சர், அது வந்து தங்க அல்சர் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு வந்து விட்டமின் சி ரொம்ப செலவு பண்ண வேண்டாம். நெல்லிக்காய் காலத்துக்கும் கிடைக்கும் நம்ம ஊரில். ஸோ நெல்லிக்காவை நம்ம அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக சாப்பிட்றதும் நம்மளுக்கு ஈஸியாக விட்டமின் சி நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். ஏன்னா இது விட்டமின் சி டிஃபிஷியன்சியால் தான் வருது. ஜென்ரலாக வயிறு வந்துட்டு ஃப்ளாட்டாக இருக்கணுன்றதை விட ரொம்ப ஸ்ட்ரென்த்தனாக இருக்கணும். தொட்டால் கொலன்னு இல்லாமல் நல்லா ஸ்ட்ரென்த்தனாக இருக்குன்னா நம்ம ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும்னு அர்த்தம். ஆப்வியஸ்லி தொப்பை இருந்தால் ஆரோக்கியம் இல்லைன்னு சொல்ல தெரியும். ஆனால் எப்படி இருந்தால் ஆரோக்கியம்னா ஃப்ளாட்டாக இருந்தால் மட்டும்னு சொல்லிடாமல் அது கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தனாக இருக்கும்போது அந்த அப்டமனில் இருக்க மசில் வந்து ஸ்ட்ரென்த்தனாக இருக்கப்போ நமக்கு அது ஆரோக்கியமான வயிறு அப்படின்னு சொல்ல முடியும். ஸ்கெலிட்டன் பொறுத்த வரைக்கும் எந்த மால் ஃபார்மேஷனும் இல்லாமல், இல்லைன்னா சிலருக்கு வந்து கால் வந்து இப்படி வளைஞ்ச மாதிரி நாக் நீஸ் பவுல் லெக்ஸ் அதெல்லாம் சொல்லுவாங்க. அப்புறம் செஸ்டில் வந்து டிஃபார்மிட்டிஸ் இல்லாமல் இருக்கிறது, இது எல்லாமே ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். வெயிட்டு அவங்க ஹைட்டுக்கேற்ற வெயிட்டுன்னு ஒன்று இருக்குது. உதாரணத்துக்கு அவங்க ஒரு 160 சென்டிமீட்டர் இருக்காங்க அப்படின்னு வச்சுப்போம் ஒரு ஆள். அவங்க வந்து அதிகபட்சமாக 60லேருந்து 62 கிலோ வரைக்கும் அவங்களால மெயின்டைன் பண்ண முடியுது அப்படின்னா அவங்க ஒரு ஆரோக்கியமான இடையில இருக்காங்க.
போஸ்டர் ரொம்ப நிற்கிறது, நடக்கிறது, உட்கார்றது எல்லாமே ரொம்ப கரெக்டாக எரெக்டாக இருக்கிறது, ஒரு ஸ்ட்ரைட்டான பாடி போஸ்டர் மெயின்டைன் பண்ணுறது. ஒரு சோஃபாவில் உட்காரும்போது கூட அப்படியே விழாமல் லைக் கடைசியில் அந்த சோஃபாவில் போய் நம்மளால் உட்கார்ற அந்த செகண்ட் வரைக்கும் அந்த பாடி உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கீங்கன்னு அர்த்தம். இதெல்லாம் ரொம்ப சாதாரண சின்ன சின்ன விஷயம்தான், நம்ம கவனிச்சிருப்போமான்னு கூட தெரியல. இப்போ கவனிச்சு பாருங்கள், சோஃபாவில் வந்து சோஃபா பின்னாடி இருக்குன்ற தைரியத்தில் போய் டமால்னு அப்படியே விழுறவங்க தான் நம்மள பல பேர் ஜாஸ்தி. அது கிட்ட போய் நம்மளோட உடம்பு அந்த சோஃபாவில் தொடுற வரைக்கும் பாடி நம்ம கண்ட்ரோல்லேருந்து அழகாக நம்ம போய் உட்காரணும் அப்படின்னா நம்ம உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது. இப்போது நிறைய நமக்கு வந்து இந்த குனிஞ்சி நிமிரும் போது ஒரு மாதிரி கிராக்கிங் சவுண்ட், ஏதாச்சும் டொக் டொக்குன்னு சத்தம் கேட்கும். நெட் உடைக்கும் போது சத்தம் வர மாதிரி நம்ம கீழே உட்காந்து எந்திரிக்கும் போது அந்த மாதிரிலாம் இருக்குது, சத்தம் வருது அப்படின்னா நம்மளுக்கு வந்து கால்சியம் குறைபாடு இருக்குது. ஸோ உணவில் நிறைய கால்சியம் ரிச் ஃபுட் சாப்பிட்ணுன்னு நமக்கு உடம்பு நமக்கு சொல்லுது. மசில்ஸ் பொறுத்த வரைக்கும் வெல் டெவலப்டாக ஒரு ஃபர்மான மசில்ஸ் இருக்குன்னா வி ஆர் ஹெல்த்தி. நர்வ்ஸ் ஒரு அட்டென்ஷன், இப்போ ஒருத்தர் ஒரு ஸ்பீச் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, ஏன் இப்போ இந்த வீடியோ கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, கேட்டுட்டு இருக்கும்போது ஒரு 2 நிமிஷத்தில் உங்கள் கவனம் எங்கேயோ செதறுது அப்படின்னா அகெயின் யூ ஹவ் டு டேக் கேர் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் ஒரு நல்ல நர்வஸ் டெவலப்மெண்ட் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப சீக்கிரமாக இரிட்டேட் ஆகிட மாட்டாங்க, ரொம்ப ஸ்டேபிளாக இருப்பாங்க. நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ஹெல்த்து. ஒரு நல்ல கரெக்டான நேரத்தில் பசிக்கிறது. நீங்கள்லாம் அலாரமே வைக்க வேண்டாம், உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்குன்னா அதுவே டைமுக்கு பசிக்கும், அதுவே நல்லபடியாக அதை வெளியேற்றும். ஸோ எல்லாமே கரெக்டாக நடக்கும். இது இல்லாத பட்சத்தில் தான் அனரெக்சியா, இன்டைஜஷன், கான்ஸ்டிபேஷன், டயரியா இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும். இல்லைன்னா நாசியேட்டட், வாமிட்டிங் அந்த மாதிரி. ஸோ நம்மளோட ஜிஐ ட்ராக்கை நம்ம கரெக்டாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுவே அலாரம் அடிக்கிற மாதிரி பசி தாகத்தை நமக்கு சொல்லும். இது இல்லாமல் ஜென்ரல் வைட்டலிட்டி பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திரிச்சோன்னா அன்றைக்கான வேலையை நாமளே சொல்லாமல் நம்ம உடம்பு செய்ய ஆரம்பிக்கணும். நைட்டு போய் படுத்தோன்னா நம்ம கஷ்டப்பட்டு தூங்கணும்னு இல்லாமல் அதுவே நல்லா டைமுக்கு தூங்கி நல்லா ஒரு டீப் சவுண்ட் ஸ்லீப்பை நம்மளால் செய்ய முடியுது அப்படின்னா நம்ம ஆரோக்கியமாக இருக்கோன்னு அர்த்தம். அது இல்லாமல் தூக்கம் வரல, டைம் என்ன ஆச்சுன்னு 10 வாட்டி பார்த்துக்கிட்டு, இல்லை காலையில் எந்திரிக்கும் போதே ரொம்ப டயர்டாக இருக்கும், நைட்டு வந்து நடந்தது எதுவுமே நமக்கு மறக்கல, எல்லாமே அப்படியே டக்குன்னு கண்ணு திறக்கும் போதே ஞாபகம் தான், நம்ம டீப் ஸ்லீப் போகலான்னு அர்த்தம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம உடம்பு நமக்கு ஏதோ சொல்லுதுன்னு அர்த்தம். இப்போ ஜென்ரலான சிம்டம்ஸ் லைக் கால் பாதங்களில் வந்துட்டு கிராக்கு, ட்ரை ஸ்கின்னாக கிராக் மாதிரி இருக்கிறது, கண் வந்து ரொம்ப தெளிவாக லைக் பொலிவாக இல்லாமல் அங்கங்கே ரெட் ஸ்பாட்ஸ் மாதிரி இருக்கிறது, முன்னாடி சொன்ன மாதிரி அந்த அல்சர் லிப்ஸ், இந்த உதடோட கார்னரில் வந்துட்டு ஒரு கிராக் மாதிரி இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் டிஃபிஷியன்சியால் வர்றது. நீங்கள் ஒரு நல்ல ஸ்ப்ரவுட்ஸ், நம்மளோட சேனல்லையே ஸ்ப்ரவுட்ஸ் எப்படி பண்ணணும் அதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா நீங்களும் வீட்லேயே ரொம்ப செலவு கம்மியாக ரொம்ப ஆரோக்கியமான உணவை செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ இந்த விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் ரொம்ப 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 உடம்புக்கு உதவி செய்யும். இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாமே அது ரெக்டிஃபை பண்ணும் ஆன் ரெகுலர் பேசிஸ் நீங்கள் சாப்பிட்றச்ச. ஸோ விட்டமின் பி காம்ப்ளெக்ஸில் என்ன ஏன் நம்ம அவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணோன்னா ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரொம்ப சாதாரண வேலை செய்யும் போது அவங்க சீக்கிரமாக டயர்ட் ஆவாங்க, சட்டுன்னு ரொம்ப ஆங்ஸைட்டியாக ஃபீல் பண்ணுவாங்க, ரொம்ப டிப்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு நிறைய இந்த மாதிரி சைக்கலாஜிக்கலாக டிப்ரெஷன்ஸ் நிறைய அவங்களுக்கு அந்த விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் டெஃபிஷியன்ட் இருக்கிற பேஷண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க. இந்த தைராய்டு ப்ராப்ளம்ஸ்லாம் ரொம்ப சீரியஸாக இருக்கவங்க, அது ரொம்ப சரியாக ட்ரீட் பண்ணாமல் இருக்கவங்களோட நகத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒரு வெர்டிக்கல் லைன் ஃபார்ம் ஆகிருக்கும். அவங்க ஃபேஸ் எப்போவுமே ரொம்ப பஃபியாக இருக்கும், இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்ச மாதிரி எப்போவுமே இருக்கும், ரொம்ப சீக்கிரம் டயர்ட் ஆகிடுவாங்க. இந்த டயர்ட் ஆகுறதுங்கிறது நம்ம ரொம்ப சாதாரணமாக சொல்லிக்கிட்டே இருக்கோம், பட் இது பல விஷயத்த நம்ம உடம்பு நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்குது. ஸோ அது பேசிக்காக இருக்கும்போது இனிஷியல் ஸ்டேஜ்லேயே நம்ம அட்டன் பண்ணிட்டா நமக்கு சேஃப், இல்லைன்னா அது இன்னும் அதிகமான கான்சிக்வன்சஸில் போய் முடியும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ தைராய்டு மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிற நம்ம சேனலில் அதுக்கான தைராய்டுக்கான வீடியோஸ் இருக்குது, நீங்கள் அதை பார்த்து அதுக்கான டயட் ஃபாலோ பண்ணலாம். பட் ஸ்டில் இன் ஜென்ரல் தைராய்டு பேஷண்ட்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப ரிஃபைன்டு ஃபுட், ப்ராசஸ் ஃபுட் சாப்பிடாம எல்லாத்தையுமே ஃபைபரோடு சாப்பிட்றது, அதாச்சும் பழங்களை சாப்பிடும்போது அதை ஜூஸ் போட்டு சாப்பிடாம பழங்களை ஃபுல்லாக சாப்பிட்றது, நிறைய வெஜிடபிள்ஸை வந்து மினிமம் குக்கிங் பண்ணிவிட்டு அதை சாப்பிட்றது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஜென்ரலான சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் பற்றி மட்டும் பார்த்தோம். இனி அடுத்து வர வீடியோவில் எந்தெந்த மாதிரி ஃபுட்டை பர்டிகுலர் சாப்பிடும்போது எதுக்கெல்லாம் எந்தெந்த ஆர்கன்ஸ்க்கெல்லாம் நல்லதுங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம்.
அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல உணவு பழக்க வழக்கத்தை எப்படி நம்ம ரெகுலர் பேசிஸில் எடுத்துக்கலாங்கிறதையும் பார்க்கலாம். வெறும் ஒரு நோய் வந்ததுக்கப்புறம் ஒரு டயட்டை எப்படி ஃபாலோ பண்ணுறதுன்றதை விட அது வரத்துக்கு முன்னாடியே நம்ம எப்படி ஒரு ஆரோக்கியமான உணவு பழக்கம் மற்றும் லைஃப் ஸ்டைல் வாழ்வியல் பழக்கத்தையும் எப்படி கடைப்பிடிக்கலாங்கிறத நம்ம வர வாரங்களில் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பேசின டாப்பிக்கில் உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இணைய கொடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க.